தனக்குன்னு எதுவும் கேட்டுறக்கூடாது, நமக்குன்னு ஒன்றும் கேட்டுறக்கூடாது. அப்போ அவனுக்கு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை அவனுக்கு வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் திருச்செந்தூர் ஆலய வழி பரிகாரம். முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் ஒரு துளி பொன் சேர்த்தல். இன்னைக்கு தங்கம் போய் போடணும்னாலே தங்கத்தினுடைய விலையை நினைச்சு நம்ம பயமா இருக்கும். அது 1 கிராமா இருக்கலாம், மில்லிகிராமா இருக்கலாம், அதை உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். நேரில் பார்த்தது அனுபவம், நேரில் பார்த்த அனுபவம் அப்படியே அந்த தான வழி பரிகாரம் அவனுக்கு பலனை கொடுக்கும். 7 சனி, அஷ்டம சனி, கண்டசனி எந்த தோஷமாக இருந்தாலும் தைல தானம், தைலத்தில் சாயா தானம்னு பார்த்து அந்த தைலத்தில் அதாவது எண்ணெயில் முகம் பார்த்து இரும்பு சட்டியோடு தானம். நம்ம எல்லாருமே இரும்பு சட்டி தானே பயன்படுத்துகிறோம், எவர் சில்வர் இரும்பு தானே. அதனால் எவர் சில்வர் பாத்திரத்திலேயே எண்ணெய் முகத்தை பார்த்து எண்ணெயை ஊற்றி முகத்தை பார்த்து தானமாக கொடுக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் இந்த தானத்தில்? இதை வாங்கி கொள்ளக்கூடிய வைதிக பிராமணால் குறைவாய் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இதை வாங்கினால் அவர்களுக்கு தோஷம் வரும். அவர்கள் அதற்கு ஈடாக லட்சோப லட்ச காயத்ரி ஜபங்கள் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு அந்த தோஷம் படாது. அதற்கான நபர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு தலைமுறைக்கு அது வரும். அதனால் இந்த தான பரிகாரங்களை இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி செய்யலாம். குருவை அடுத்து சுக்கிர தோஷ பரிகாரம் சொல்ல போகின்றோம், சனி தோஷ பரிகாரம் சொல்ல போகிறோம். முருகன் கோயிலில் செவ்வாய் குரு சம்பந்தத்துக்கு சொல்ப ஒரு சின்ன காணிக்கையை பொற்காசாக செலுத்துவது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக. எல்லா பரிகாரத்துக்கும் மேலே மிகப்பெரிய பரிகாரம் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத பெண்ணுக்கான திருமணத்திற்கு பொன் தாலி வாங்கி கொடுக்கும். பேர்பட்ட செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் திருமணமே ஆகலைன்னு இருந்தாலும் அந்த ஸ்வர்ணத்தினால் செய்யப்பட்டது தான் உச்சமான பரிகாரம். விவாகத்துக்கு பொன் தாலி வாங்கி கொடுப்பது என்பது இதெல்லாம் தானம். நம்மை விட்டு விலகி போகிறதே இல்லையா? அது நம்ம கையை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வேணும். அந்த மனசு வந்துடுதுன்னா இந்த தோஷம் ஒன்றும் பண்ணாதுக்கு, நம்மளை விட்டு அது போயிடும்.